பழனி தைப்பூச திருவிழாவிற்கு அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என அறநிலையத்துறையின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா யாரிடமும் அனுமதியின்றி அன்னதானம் வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். இப்போ தைப்பூசம் வரும் February 11, அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா? என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபுட்டு நான் கேட்கிறேன். அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபு அறிவிக்கல? ஆனா நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர் பாபு. ஒரு கோயில்லையும் நான் கேட்கிறேன், இந்த மசூதியில இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கதான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெட்கம் கட்ட நபர் இவர். ஹிந்துவே இல்லைங்கிறேன். ஏன்னா எந்த நிமிஷத்துல உங்க சின்ன நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலியா கோஷம் பட்டாரோ, he ceased to be a professing Hindu. HRNC Act 1959 Section 10 படி any officer, employee or servant of the department should be a professing Hindu. அதோட நிறுத்தல. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? If he ceases to profess Hinduism, அவர் இந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்கிறேன், நீ அல்லேலியான்னு கத்துன அன்னைக்கே you ceased to be a professing Hindu. இந்த கிரிப்டோ கிட்ட மாட்டிந்து அறநிலைத்துறை அமைச்சகம் இவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை. அதுக்கு எதுக்கு உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும்? நீ ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க. அவனுக்கு எவ்வளவு தட்சணை அழறது? நான் முருகப்பெருமானுக்காக நான் அன்னதானம் கொடுக்கிறேன்னா இதே மாதிரி மற்ற மதத்துக்கு ஏன் நீங்க உங்க கட்சி மாநாட்டில் ஃபுட் பேக்கெட் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபை பண்ணுதா? வெட்கங்கெட்ட செயல் இல்ல இந்த சேகர் பாபுங்கிற ஹிந்து விரோத தீய சக்தி. இந்து கோவில் ஹிந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்க யாரையா இடையூறு பண்ண? நான் உணவு கொடுப்பேன், எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்க இந்த சேகர் பாபு. He should be dismissed immediately. This anti-Hindu cannot be a HRNC minister. கோவிலை கொள்ளையடிக்கிறீங்க, கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க. நீங்க உங்களுடைய இவங்க பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு இவங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா. ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு இந்த பாலிசி நோட்ல, ஹிந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள்ல 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்குன்னு. யூ ப்ரூவ் மீ. 1.5 லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்கடா திராவிடியன் ஸ்டாக். யூ ப்ரூவ். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. ஒரு நிமிஷத்துல கொடுக்கலாம் இந்த டீடைல்ஸ். கொடுங்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபுவுக்கு, நீங்க அந்த மாதிரி கொடுத்தா அந்த 4,76,581 ஏக்கருக்கும் ஹெச் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கின்ற ஹிந்துக்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்லுங்க உங்களுக்காக செய்ய தயார் கோவில்களுக்கு. அதனால கோவில் சொத்தை காப்பாற்ற வக்கு இல்லாத, துப்பு இல்லாத, திராணி இல்லாத அயோக்கிய கும்பல் அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு பேசுவீங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கேட்கிறேன். அதே மாதிரி போகர் சன்னதிக்கு முன்னாடி கடை போட அனுமதிப்பீங்களா? முருகன் படம் விற்க, கீ செயின் விற்க யாரா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது? ஈவோக்கு வேண்டிய நபர்னா நீங்க அனுமதிப்பீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? This is nothing but encroachment on our right to worship. இதை அனுமதிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் hands off the Hindu temples என்று சொல்றேன். என்னோட அதுதான்.